தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். நேற்று தெற்கு தூத்துக்குடி மாவட்டம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்னைக்கு பிறந்த ஊரில் ஓய்வு. அந்த உடங்குடியிலேருந்து வரும்போது வர்ற வழியில் நம்ம மாநில துணைச் செயலாளர் வாசு அவர்கள் என்னை கூப்பிட்டு வந்தார். வர்ற வழியில் அந்த என்ன ஊருன்னு சொல்ல தெரியல, பப்பாளி பழம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே பப்பாளி மரம்லாம் நல்லா ஓங்கி வளர்ந்தது. வரும்போதெல்லாம் பழம் சாப்பிடுவோம். அப்புறம் அது ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மரம் அப்படியே விழுந்துடும். அது என்னென்னு பார்த்தா எங்கள் வீடு நாங்கள் வாங்கும்போது அதில் ஒரு செட்டு மாதிரி இருந்தது. அது கீழே ஒரு 3 அடி தான் தோண்டி அந்த மணலெல்லாம் கிரீல்லாம் எடுத்துட்டு மணலை போட்டேன். ஆனால் அதுக்கு கீழேயும் அந்த சரல் இருக்குது. அதனால் கீழே வேர் பிடிக்கல. அதுதான் நம்ம மரங்களுடைய லட்சணம். இன்றைக்கி சில அந்த பப்பாளி பழத்தை பார்த்தோன்னே அதை வாங்கி வீட்டில் வந்து இன்றைக்கி வெட்டி பார்த்தா அதில் ஒரு 5 விதை இருக்குது. 5 விதையோ 6 விதையோ தான் இருக்குது. ஹைப்ரிட் பண்ண பப்பாளி மரம் இல்லை, நம்ம ஊரில் விளைஞ்ச பப்பாளி மரம். எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் வீட்டில் அந்த பப்பாளி மரம் இருக்கும்போது விதை நிறையா இருந்தது. இது பார்த்தேன். ஆனால் பழம் இனிப்பு, நல்ல இயற்கை சுவை இருந்தது. எதுலேயுமே அந்த சுவை மாறலை. அந்த மண்ணின் வாசனையோட அந்த பப்பாளி பழம் இருந்தது. அதை வந்து பார்த்தா நம்ம வீட்டில் பார்த்தோன்னே எப்படி இருக்குது நம்ம லட்சணம் அப்படின்னு பார்த்தேன். நேற்று வந்திருந்தாங்க இல்லையா, நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் வந்திருந்தாங்க. ஜெயபாலன் வந்திருந்தாங்க, மணிகண்டன் வந்திருந்தார், எல்லாம் வந்திருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல. அப்போ அந்த இளநிலாம் வெட்டினாங்க. இந்த இளநிலாம் நாங்கள் வச்ச புதுசுலேருந்து முதல்ல காய்க்கும் போது கொலை கொலையாக காய்ச்சிது. இப்போ அங்கங்கே 1-2 காய்க்குது, என்னன்னு தெரியல. அதேமாதிரி கொய்யாக்காய் செவப்பு அவ்வளோ இனிப்பாக பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தா பாருங்கள், இந்த நெல்லிக்காய் அளவில் கூட இல்லை, அதே உதிர்ந்துருது. ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம விவசாயம் செஞ்சால் அதை பற்றி தெரியும். அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ, ஆமாம், கொத்து கொத்தாக பூக்குது, கீழே விழுது. நார்த்தங்காய்லாம் யார்கிட்ட கேட்டாச்சுன்னா, ஏமா அந்த ஊறுகாய் போடுங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ யாருன்னாச்சு இப்போ நார்த்தங்காயில் ஊறுகாய் போடுறா, அது 2 ரூபா கொடுத்தா கடையில் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக எதை எடுத்தாலும் இந்த இளநீ வெட்டின மரத்தையும் பார்ப்பீங்க, கூடையும் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயோ நாம் தவறு செய்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கேயோ நாம் தவறு செய்கிறோமோ. இல்லைன்னா அமெரிக்காக்காரன் நம்ம பெட்ரோல் டீசல் வந்து ரஷ்யாவில் வாங்குறோங்கிறதுக்காக நீ என்கிட்ட பால் வாங்கு, கத்திரிக்காய் வாங்கு, தக்காளி வாங்குன்னு டிமாண்டு பண்ணுவானா? எங்கேயோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. அதை நாம் கவனிக்கணும். இப்போ எல்லாருமே ஆட்டம் பாட்டம் சினிமா உலகத்தை நினச்சா நாட்டுக்கு சிந்தனை கொடுக்குறது யார்? எல்லாருமே அதே சிந்தனையில் இருந்தால் ஒரு கட்சி இருக்குது, அவங்கெல்லாம் அந்த பதவி கொடுக்கணுன்னா இந்த சினிமா நடிகைகளை தேடி போய் தான் கொடுப்பான். சினிமா நடிகர்கள் அது ஒரு தொழில் தானேங்க, நம்மளை மாதிரி ஒரு தொழில். அதை போட்டுக்கிட்டு முக்கியத்துவம் போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு மீடியாவை வச்சுக்கிட்டு நீ பதவி, உனக்கு பதவி. அப்போ இந்த அரசியல் பதவிகளை அந்த கட்சிகள் என்ன சித்தாந்தத்தில் கொடுக்குறான்? என்ன எத்தனை பேர் வேவுசி மாதிரி எனக்கெல்லாம் தெரிய எத்தனை பேர் தேசிய கட்சியில் இன்னும் நாசமாக போய்கிட்டு இருக்கான் தெரியுமா? கட்சி அந்த கட்சி பேரை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் வெளியே சத்தம் இருக்கும். நான் வெளியே உட்கார்ந்து தான் ரிலாக்ஸாக உட்கார்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். காக்கா சத்தம் கேட்கும், குயில் சத்தம் கேட்கும், ஆமாம், வண்டி போக்குவரத்து சத்தம் கேட்கும், எல்லாம் கேட்கும். அந்த மண்ணின் வாசனையோடு நாம் இதை கொஞ்சம் அனுபவிப்போமே. வண்டி சத்தம் மெட்ராஸில் கேட்காது, இங்கே கேட்காது, எப்போவாவது ஒன்று வரும். அது இந்த மலையை உடைச்சி கருங்கல் சுமந்துட்டு போவோம் பாருங்கள், அந்த லாரி தான் போவோம் எங்கள் ஊருக்குள்ளே. ஒரு சின்ன கிராமம், வண்டியில் அதை உடைச்சிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. கேட்பாரில்ல, இது என்ன தொழில் நடக்கு, என்ன நடக்கு,
இது என்ன இப்படி லோடு லோடாக போகுது, எங்கே போகுது, இது யார் அனுப்புகிறா, யார் வாங்குறா, என்னமோ நடக்கு நாட்டில். நம்மளுக்கு அந்த சிந்தனையே இல்லை. அதை கொஞ்சம் நம்ம மாற்றி அமைக்கணும், கொஞ்சமாவது மாற்றி அமைக்கணும்ல. அதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம், செயல்படுவோம். காலங்கள் கனிந்து வருகிறது, நாம் கோலோச்சக்கூடிய காலம் வருது. நேற்றுலாம் உடங்குடியில் அவ்வளவு அனுபவம் கிடச்சிது எனக்கு. நிறைய தொழிலதிபர்கள் நம்மளை தேடி வந்தாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ. இன்றைக்கி தென் மாவட்டங்களில் நான் முழுக்க தென் மாவட்டங்களிலிருந்து அந்த சுற்றுப்பிரயாணம் பண்ணுறதே அந்த என்னது நம்ம பலப்படுத்தணும். நம்ம இப்போ இதை ஏன்னா தென் மாவட்டங்கள் தான் வட மாவட்டத்துக்கு வரோம், மேற்கு மாவட்டத்துக்கு வரோம். இந்த சுதேசி தொழிலை ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். ஆகவே அந்த தொழில் பாதிப்பு வந்தால் முதல்ல நாடோடியாக போக போகிறது நம்ம தான், அந்த வணிக குடும்பம் தான். அதை மனத்தில் கொண்டு நாம் செயல்படுவோம், இயற்கையோடு ஒன்றுவோம். அதில் கூட சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கையோடு ஒன்றுவோம். இன்றைக்கி மேற்கு மாவட்டங்கள்லாம் அந்த விவசாயம், வர்த்தகம், அரசியல் அப்படி இயற்கையோடு ஒன்றி இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் தென் மாவட்டங்கள் தான் அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அதை சரி பண்ணணும், செய்யணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி, நம்ம சுதேசி யூடியூப்பை கொஞ்சம் கவனிங்க. ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் ஆகணும். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஆளை போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுக்காகவே அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சில இதிலெல்லாம் செய்யணுங்கிறத கவனத்தில் கொண்டு நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.